உலகெங்கும் இருக்கின்ற இறைவா டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு 2026 வருட ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2026 வருடத்திலே இந்த வருடம் விசாகம் 4வது பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குருபான் இந்த வருட ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் என்பது வயிற்று பகுதி என்று கூறுவார்கள். ஆகவே இந்த வருடம் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, வயிற்றில் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு, விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே செலவினங்கள் ஆகும், ஆனால் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறையாக இருந்தால் போதுமானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நடக்கிறதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்தில் மற்றவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். தொழில்துறையிலே பண முடக்கங்கள் இருந்தாலும் ஓரளவு விருத்தியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல சுகத்தை அடைவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு, அவர்களுக்கு ஏற்கனவே மூதுவலி, மூட்டு வலி இருக்கும், அதற்குரிய மருத்துவம் அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனிபான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். இந்த வருடத்திலே மே மாதம் வரை பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. மே மாதத்திற்குள் நீங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் கோர்ட் கேஸ் என்று அலைய வேண்டியிருக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் அதன் பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. இந்த வருடம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்த்து விட வேண்டும். வெளியிடங்களில், சுகாதாரம் இல்லாத இடங்களில் உணவு அருந்துவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். 7ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அடுத்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்வையிடுகிறார். உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது, என்ன வருகிறது என்று மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. அது தெரிந்தால் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடம் சனியுடைய பார்வை இருக்கிறது. குடும்பத்தில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இருந்தாலும் குருடைய பார்வை அந்த கருத்து வேற்றுமையை தீர்த்துவிடும். ஆகவே பிரச்சனைகள் ஏற்படும், அதே சமயம் பிரச்சனையும் தீர்த்துவிடும் என்று இருக்கிறது. 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது படிப்பதற்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தாராளமாக நீங்கள் சென்று விட்டு வரலாம். அடுத்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில் செய்யும் இடத்தில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது, ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து திருமணமாகாத விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று பார்த்தவர்களானால், திருமணமாகாத விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அக்டோபர் வரை குருபலம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று உறுதியாக நம்பலாம். அதிலும் முக்கியமாக விசாகம் நட்சத்திரம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பெண்களுக்கு குழந்தனாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆனால் அந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை இருந்தால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே அந்த சந்திரனுக்கு குருடைய பார்வை இருந்தாலும், குருவோடு சேர்ந்தாலும், சுக்கிரன் சேர்ந்தாலும் இந்த தோஷம் கிடையாது. ஆக பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் பொதுவான ஒரு கருத்து, இந்த விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தால் கொழுந்தனாருக்கு ஆகாது என்று கூறுவார்கள். ஆனால் குரு எப்படி இருக்கான்னு பார்த்து தான் அதற்கு முடிவு சொல்ல வேண்டும். அடுத்து கேட்டிலே பிறந்தால் மூத்தவனுக்கு ஆகாது என்று கூறிவிடுவார்கள். ஆனால் கேட்டிலே பிறந்தால் மூத்தவனுக்கு ஆகாது என்றால் மூத்தவனுக்கும் இவர்களுக்கும் ஆகாது என்று தான் பொருளை தவிர மூத்தவனை கொன்றுவிடும் என்று அர்த்தம் அல்ல. அந்த காலத்தில் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். கூட்டு குடும்பமாக இருக்கும்போது தான் மூத்தவனுக்கு ஆகாது, இளவனுக்கு ஆகாது என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது எல்லாருமே தனி குடித்தனம் செல்வதனால் அந்த மூத்தவனுக்கு ஆகாது என்ற பிரச்சனை என்பது கிடையாது. மூத்தவன் இருந்தாலும் கேட்டிலே பிறந்தவர்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம். அப்படி பார்த்தால் 1வது பாதம் மாத்திரம் பார்த்தால் போதுமானது, மற்ற பாதங்களுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. அப்படிப்பட்ட கேட்டிலே பிறந்தவர்களுக்கு கூட
அந்த கேட்ட நட்சத்திரத்தில் இருந்த சந்திரனுக்கு குருடைய பார்வை இருந்தாலும், குருடைய சேர்ந்தாலும், சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் இந்த தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்காது என்பது உறுதியாக நம்பலாம். ஆக இந்த விசாகம், அனுஷம், கேட்டம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் திருமணமாகாத அனைவருக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த வருடம் 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. ஆக உடனடியாக திருமணமான உடனடியாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெகுகாலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு சிறிது மருத்துவ உதவியின் பேரில் குழந்தைக்கு பாக்கியம் கிடைக்கும். ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். பண வருவாயிலும் நிறைய சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். அந்த முன்னேற்றம் இந்த வருட பிற்பகுதியிலே ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு வராத பணமெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு பதவி உயர்வு கிடைத்து சம்பள உயர்வும் கிடைக்கும். அடுத்து இந்த வருட கடைசியிலே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மறுபடியும் உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பிய மாற்றமாகத்தான் இருக்கும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆனால் சிறிது எச்சரிக்கையாக கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வருடம் பல வியாபாரம் செய்பவர்களுக்கு, பல பயிர்கள் செய்பவர்களுக்கு, பல வியாபாரம் செய்பவர்களுக்கு, மேலும் தானியங்கள் உற்பத்தி செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மஞ்சள் வாசைகள் இந்த வருட ஆரம்பத்தில் பெரிய லாபம் கிடைக்காது. இந்த வருட கடைசியில் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக மேலும் தொழில் விருத்தி செய்து விவசாயத்தை விரிவுபடுத்தி குத்தகைக்கு வேறு நிலங்களும் வாங்கி நீங்கள் பயிரிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஏற்றம் என்பது மே மாதம் வரை கிடைக்காது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் ஏற்றம் கிடைக்கும். அதன் பிறகு நிற்கின்ற தேர்தலில் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும். அதற்கு முன்பாக நிற்கின்ற தேர்தலில் வெற்றி கிடைக்காது. ஆகவே அதிகமான செலவினங்களை அதற்கு முன்பாக செய்வதில் அர்த்தம் கிடையாது. அடுத்து வயதானவர்களுக்கு இந்த வருடம் யாத்திரைகள் செல்ல விரும்புவர்கள் இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கு பிறகு யாத்திரை செய்ய வேண்டும். மே மாதம் வரை யாத்திரை செய்தால் நல்ல தரிசனம் கிடைக்காது. செல்கின்ற இடத்துல ஆரோக்கிய குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து. ஆகவே விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வெளியிலே யாத்திரை செய்யும் போது அவசியம் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு யாத்திரை செய்வதுதான் மிகவும் சிறப்பானது. அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள், அவர்களுக்கு விருச்சிக ராசி செவ்வாயுடைய ராசி, செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அவங்க விசாகம் நட்சத்திரம் அன்று அவசியம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அங்கே முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. முடிந்தால் அங்கே சென்று பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்து அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கோயிலாக, அனுஷம் என்றால் மகாலட்சுமியுடைய லட்சுமியோட நட்சத்திரம் என்று கூறுவார்கள். அவர்கள் ஒன்று கும்பகோணத்தில் இருக்கிற நாச்சியார் கோயிலுக்கு சென்றுட்டு வரலாம். நாச்சியார் கோயிலில் கல் கருடன் இருப்பது மிகவும் பிரதானம். அங்கே கல் கருடனை தரிசனம் செய்தால், அனுஷத்திலே பிறந்தவர்கள் அங்கே கல் கருடனை தரிசனம் செய்தால் ரோகங்கள் நிவர்த்தி ஆகும். அங்கே பெருமாளை தரிசனம் செய்தால் செல்வம் கிடைக்கும். அங்கே லட்சுமியை தரிசனம் செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். ஆக அனைத்தும் பெறுவதற்காக இந்த அனுஷமத்தில் பிறந்தவர்கள் நாச்சியார் கோயில் சென்றுவிட்டு வருவது நல்லது. அங்கே செல்ல முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஸ்ரீரங்கம் சென்று அங்கே பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவதையாக இருக்கக்கூடியவர் வராக பெருமாள். இந்த வராக பெருமாளுக்கு கோயில் என்றால் 3 கோயில்கள். 1 திருவடந்தை, 2வது ஸ்ரீமுஷ்ணம், 3 திருமலை திருப்பதி. அங்கே இருக்கின்ற வராக பெருமாள் பொதுவாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்காக திருவடந்தை சென்று அங்கே நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கக்கூடிய அங்கே வராகரை தரிசனம் செய்வது, பிரார்த்தனை செய்து கொள்வது, அங்கே இருக்கின்ற முறைப்படி பிரார்த்தனைகள் பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து கேட்டையிலே பிறந்தவர்கள்
பூமி லாபம் பெறுவதற்காக ஸ்ரீமுஷ்ணம் சென்று விருத்தாச்சலம் அருகிலே ஸ்ரீமுஷ்ணம் என்ற கோயில் இருக்கிறது. அங்கே ஸ்ரீமுஷ்ணம் சென்று அங்கே இருக்கின்ற வராக பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து செல்வம் விரும்புபவர்கள், குபேர செல்வம் விரும்புபவர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணியில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற சந்திர புஷ்கரணி என்று பெயர், அங்கே இருக்கின்ற புஷ்கரணியில் இருக்கின்ற அங்கே வராக பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்கே ஹைகிரீவரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்கே உண்டியலை வணங்கிவிட்டு வர வேண்டும். முடிந்த அளவு தொகையை போட வேண்டும். அவ்வாறு செய்தால் குபேர செல்வம் கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரங்களின் மூலமாக, வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக விருச்சிக ராசியினர் நன்மைகளை அடைவார்கள். மேலும் இந்த வருடம் நன்மைகளை பெறுவதற்காக நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு பாருங்கள். இதன் மூலமாக அஷ்டம் குருடைய தோஷத்தின் விடுபட்டு எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்ந்து இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து இந்த விருச்சிக ராசியினர் யோகத்தை அடைவார்கள் என்பது உறுதி. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.